வணக்கம். நான் கஜாதன் நாகரட்னம், லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். ஸோ பிஎம்எக்டட் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வர்றவங்களா இருந்தால் இந்த சேனல் வந்து லோ ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக நீங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்ட வந்த முறைகள் உங்களுக்கு பயனளிக்கலைன்னு சொன்னால் இங்கே நாங்கள் சில மெத்தட்கள் கொண்டு வரோம். இந்த 100 இயர்ஸாக கொண்டு வந்த முறைகள் இன்றைய காலகட்டத்துக்கு சரி வராது. ஸோ 6.15 மெத்தடாக இருக்கலாம், இல்லை சினோரோ மெத்தட் என்று சொல்லி இந்த நவீன காலத்துக்கு ஏற்ற முறைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைம் பீரியடில் கரெக்டான சயின்ஸ் மூலமாக லோ ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி பயன்படுத்தி கொள்றதுன்னு அதுக்கு ஆகர்ஷண விதின்ற நேமை நான் கொடுக்குறேன். ஸோ அது சம்மந்தமான வீடியோக்களும் அது சம்மந்தமான விழிப்புணர்வு வீடியோக்களும் உங்களுக்கு இந்த சேனலில் வரும். அது சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, பிஎம்எக்டட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்னால் மதங்கள். நம்ம எப்பவுமே வந்து ஏதோ ஒரு மதத்தோட வந்து எங்களை எப்படியுமே அடையாளப்படுத்தி வச்சுக்கொள்ளுவாங்க இல்லையா? அப்போ மதம்ன்றது என்னது? மதம்ன்றது யாரோ அடைச்சி வச்சிருக்கிற இல்லை யாரோ கொண்டு வந்து வச்சிருக்கிற நம்பிக்கைகளை வெறுமனையே ஃபாலோ பண்ணுறது மதம் கிடையாது. இந்த மண்ணில் மதம்ன்ற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்தது இல்லை. இங்கே இருந்தது வெறுமனே தர்மங்கள் மாத்திரம்தான். அப்போ தேடல்கள் வந்து உங்களுக்கு ஒருபோதும் இறைவனை காட்ட போகிறது இல்லை. உங்களோட நம்பிக்கைகளும் உங்களோட இறைவனை காட்ட போகிறது இல்லை. அப்போ இறைவனை எது உங்களுக்கு காண்பிக்க போகுதுன்னா, உங்களை எப்பவுமே நீங்கள் ஒரு இந்த மதங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை இறைவனோட சிறுமப்படுத்தி வச்சுக்கொள்கிறீங்க. மதங்கள் என்ன சொல்லுது? இறைவன்றது உங்களை மீறி எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கிற ஒரு பர்சன் அது காட்டுது இல்லையா? உங்களை மீறி ஒரு சக்தின்னு காட்டுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களை சிரமப்படுத்தி இந்த மதங்கள் சொன்ன அடையாளங்களோட நீங்கள் உங்களை வகுப்படுத்தும் போது உங்களுக்கு எதுவுமே வேலை செய்ய போகுது. ஏன்னா நீங்கள் உங்களை ஒரு சிறிய மனிதனை நினைக்கிறீங்க, இந்த சமுதாயத்தோட அடையாளங்களோட உங்களை வகுப்படுத்தி கொள்கிறீங்க. அது மூலமாக உங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதனால நான் அடிக்கடி சொல்கிறது, எந்த இறைவனை நீங்கள் தலையெழுத்துக்கு வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களோ அந்த இறைவனோட அம்சம் தான் நீங்கள். நீங்கள் ஒருபோதும் உங்களை சிரமப்படுத்தி கொள்ளாதீங்க, உங்களை ஒருபோதும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஒரு முறை சிகாகோ மாநாட்டில் விவேகானந்தர் ஒரு கதைன்னு சொல்கிறார். அப்போ அந்த மாநாட்டில் எல்லாரும் வந்து அவங்க மத பெருமைகளை பற்றி பேசி முடிச்சுட்டு போகும்போது அவர் அங்கே போகிறார், அந்த மேடையில் ஏறிட்டு அவர் ஒரு கதை சொல்கிறார். என்னென்னா, ஒரு கிணத்துல ஒரு தவளை ஒன்று வாழ்ந்து வந்துட்டுருக்கு. அந்த தவளை வெளி உலகமே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்குது. அந்த கிணத்துல இருக்க பூச்சிகளையும் அங்கே இருக்க பாசிகளையும் சாப்பிட்டு அது வளர்ந்துட்டு இருக்குது. அந்த தவளைக்கு வேறு எந்த வேலையுமே இல்லை, அது சாப்பிட்றது தூங்குறது, இது மட்டும்தான். அதுக்கு எந்த நாலேஜும் இல்லை, எந்த விஷயங்களும் அதுக்கு வெளி உலகத்தில் நடக்குதுன்னு தெரியாது. ஒரு நாள் அந்த கிணத்துக்குள்ள இன்னொரு தவளை தவறி விழுந்துருது. அந்த தவளை கடல்ல இருந்து வந்திருக்குது. அப்போ இந்த கிணத்துல இருக்க தவளை கேட்குது, நீ எங்கேருந்து வந்திருக்கேன்? ஸோ கடல்லேருந்து வந்த தவளை சொல்லுது, நான் கடல்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி. அப்போ கிணத்துல இருந்த தவளை இந்த கடல் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு மூலையிலேருந்து இன்னொரு மூளைக்கு ஜம்ப் பண்ணி பாஞ்சு காட்டுது. அப்போ இந்த கடல்ல இந்த தவளை சிரிச்சுட்டே சொல்லுது, இவ்வளோ சின்னதாலாம் கடல் இருக்காது, கடல் ரொம்ப பெருசுன்னு. ஒரு கணம் சிந்திச்சு அந்த கிணத்துல இருந்த தவளை 2 தரம் ஜம்ப் பண்ணி காட்டுது அதே கிணத்துக்குள்ள. இவ்வளோ பெருசாக இருக்குமா உன்னோட கடல் அப்படின்னு. கடல்ல வந்த தவளை, நீ என்ன முட்டாளா? கடல் இருந்து இதை விட பெருசாக இருக்கும், அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அந்த கிணத்துல இந்த தவளையால் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியலை. அது என்ன சொல்லுது? நீ இந்த கிணத்துலேருந்து வெளியே போயிடு, ஏன்னா நீ வந்து பொய் சொல்கிற, இந்த கிணத்தை விட பெரிய ஒரு விஷயம் அங்கே இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அது சண்டைக்கு போகுது. காலங்காலமாக இங்கே இருக்கிற கஷ்டம் அதுதான். நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மத அடையாளங்களோட, நான் ஒரு ஹிந்து, என்னோட கிணறு இதுதான், என்னோட நம்பிக்கை இதுதான், நான் ஒரு கிணத்துக்குள்ளே இருந்துட்டுருக்கேன். இன்னொரு கிறிஸ்டியன் தனது மதம் என்ற ஒரு கிணத்துக்குள்ளே அவர் இருந்துட்டுருக்காரு. இன்னொரு இஸ்லாமியன் அவர் இன்னொரு மதத்தில் இருந்திருக்காரு. இன்னொரு புத்திஸ்ட் அவரோட கிணத்துக்குள்ளே இருந்துட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் ஏதோ ஒரு வரைமுறைகளை உருவாக்கி அதுக்குள்ளே இருந்துட்டு நாங்கள் எங்களை தான் சிரமப்படுத்திட்டு இருக்கோம். இந்த மதங்களோட அடையாளங்களோடையும் இந்த மதங்கள் வகுத்த நம்பிக்கைகளோடையும் நம்ம எங்களை அடையாள முடியாமல் இருக்கிறோம். நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, இந்த மதத்தோட அடிப்படை என்னது? வேதங்கள் என்ன சொல்லுது? அகம் பிரம்மாஷ்மி என்ற விஷயத்த சொல்லுது. அகம் பிரம்மாஷ்மின்னா என்னது? நானே பிரம்மம், பிரம்மமே நான். பிறகு எதுக்கு உங்கள் பேரை சொல்லி நீங்கள் கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பிறகு ஒரு சிலியோண்டை கட்டி வச்சுட்டு அதுக்கிட்ட போயிட்டு மன்றாடிட்டு இருக்கீங்க. ஒரு கிறிஸ்டினாக இருக்கும்போது பாவமன்னிப்பு என்ற விஷயத்தை கேட்குறீங்க. இறைவட்ட அழுது மன்றாட சொல்கிறேன்னு உங்களோட மதம் சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க. எந்த ஒரு மதமும் உங்களை வருத்திக்கிட்டு இறைவனை போய் அடையுங்கன்னு சொல்லலை. இறைவனை அடையிறன்றது, இறைவனை ஏது ஒரு சாந்த சொருவனா, கருணை உள்ளமா, சந்தோஷத்தின உச்ச நிலையில் இருக்கிற ஒருத்தரை வந்து எதுக்கு நீங்கள் அழுது மன்றாடிட்டு இப்போ அடையணும்னு நான் கேட்குறேன். ஸோ இங்கே இருக்க உண்மையை தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிற அந்த இறைவன் வேறு யாரும் இல்லை, அவரோட அம்சம் தான் நீங்கள். அவர் அடையணும்னா ஒரு 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 அருவி ஒன்று போகுது, இல்லை ஒரு ஆறு ஒன்று ஓடுதுன்னா அதோட இல்லை கடல் தான். அதை நோக்கி ஓடும்போது அந்த அருவி ஒன்று சந்தோஷமாக போகலாம், இல்லை அழுது வடிஞ்சிட்டே போகலாம். நீங்கள் எப்படி போகிறீங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிஎம்எக்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.